சார், கூட்டணி கட்சிகளோட பார்வையில் பார்க்கும்போது சார், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், பல பல தொகுதிகள் வந்து பிரச்சாரம் பண்ணுறோம். என்னதான் திமுகவும் அதிமுகவும் அந்த நம்பர்ஸை வந்துட்டாங்க அப்படின்னாலுமே எங்களுக்கும் கொஞ்சம் இடங்கள் விட்டு கொடுக்கலாமே மந்திரி சபையில் அப்படின்ற கோஷத்தை வந்து அதிகமாக வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதிகப்படியாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எதுக்காக அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்க இது வரைக்கும் தரலான்னு பார்க்குறீங்க சார்? அந்த கொள்கையே அதுவே கடைசி வரைக்கும் மாநிலத்து சுயாட்சி அந்த கொள்கையை தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அதிகாரம் கொடுக்கப்படும் நினைக்கிறீங்களா? அது ஒரு ஜெனுவின் டிமாண்ட் தான். அதாவது இப்போ ஒரு கூட்டணியில் நீங்கள் இருக்கும்போது அதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லிமிடெட் தொகுதியில் தான் நீங்கள் வந்து நிற்க முடியும். ஏனென்றால் 234 தொகுதிகள் இருந்தால் கூட உங்களுக்கு இருக்கின்ற மவுஸ் என்பது ஒரு 50 தொகுதியில் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ தான் நிற்க முடியும். அப்போ உங்களுக்கு கட்சி வளர்க்கவே முடியாது. அப்போ கட்சி வளர்க்குறது எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரவையில் ஒரு இடம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படி செய்து விட்டால் அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கட்சி வளர்ந்து விட்டால் அது யாருக்கு பிரச்சனை? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பிரச்சனை. அவங்க அதை நிச்சயமாக விரும்ப போகிறதில்லை, கொடுக்க போகிறதும் கிடையாது. அப்போ அந்த கூட்டணிக்கு உள்ளால் இருக்கின்ற அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கூட்டணியில் நின்னா நீங்கள் ஜெயிச்சு விடலாம், உங்களுக்கு வேலையெல்லாம் காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் கூட்டணியில் நிற்காமல் இருந்தால் உங்களால் ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு பெரிய டைலமா இருக்குது. சிறிய கட்சிகள் இருக்கின்ற மாபெரும் டைலமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியில் இருந்து விட்டால் நிச்சயமாக அதிகாரத்துக்கு வந்து விடலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் பெரிதாக உங்களை வந்து கண்டுக்க மாட்டார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கூட்டணியில் இல்லை என்றால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் வெளியே போயிடுவீங்க. மக்கள் நல கூட்டணி அதுக்கு உதாரணமாக இருக்கும். மக்கள் நல கூட்டணி மட்டும் கிடையாது, தேமுதிக அதுக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தேமுதிகனுடைய அழிவு எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூட்டணி இல்லாமல் நின்னாங்க. 2006 8% மேலே வாக்குகள் வாங்குறார்கள். 2011 வந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்தானத்துக்கு எப்படி வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் நின்று மட்டும்தான். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. 8% எடுத்த ஒரு கட்சி வந்து அடுத்த முறை வந்து 10% எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருந்தது. விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சு வர்றார் 2006. அவரை நிறைய கிண்டல் கீழெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கலைஞர் ஓரளவுக்கு வந்து அனுசரித்து தான் போகிறான்னு வச்சுங்களேன். அவரை வச்சு கேட்டால் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு, அந்த ஒரு தொகுதிக்கு பண்ணி கொடுக்குறது, அவருடைய கோரிக்கையில் வந்து ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் வந்து கலைஞர் செய்து கொண்டிருந்தார். அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக ஒரு 10% 12% பார்ட்டியாக அவர்கள் வந்து 2011 ஆயிருக்கலாம். ஆனால் கூட்டணியில் நின்றதுனால ஆக முடியவில்லை. சீமானுடைய லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற மக்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கி இருக்கிற க்ரௌடெல்லாம் இப்போ வந்து விஜய் கிட்ட போயிடும். அப்போ அந்த தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு அது ரொம்ப சின்ன கேட்ச்மெண்ட்டாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. பாக்கி ஒவ்வொரு கட்சிக்கும் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து ஏதோ அதிகார மையத்துக்கு அருகில் இருக்க முடியும்.